ஆனது இயேசுவுக்கு சொந்தமான இந்த சரீரத்தை நாம் பாவம் இல்லாதபடிக்கு நம்முடைய சரீரத்தை ஒவ்வொரு நாளும் பரிசுத்தப்படுத்த வேண்டும். ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும் என்றால் நாம் பாவம் செய்யாதிருக்க வேண்டும். எப்படி பாவம் செய்யாதிருக்க வேண்டும் என்றால் கெட்ட வார்த்தைகள் நம்முடைய வாயிலோ நம்முடைய நாவிலோ பொறுப்படக்கூடாது. அடுத்ததாக பிலிச்சுனிய வைக்கக்கூடாது, மந்திரவாதி இடத்திலே போகக்கூடாது, மந்திரம் செய்யக்கூடாது, திருடக்கூடாது, கொலை செய்யக்கூடாது, விபச்சாரம் செய்யக்கூடாது. இப்படிப்பட்ட பாவத்திலிருந்து நாம் விடுதலை ஆகுவோமானால் நம்முடைய இருதயத்தை இயேசுவானவர் பரிசுத்தப்படுத்துவார். இதோ ஒரு பாடலை பாடுவோம். கணமகிமை பெலனடைய கருணையால் ஜெனிப்பித்ததாலே, கணமகிமை புகழுடைய கருணையால் ஜெனிப்பித்ததாலே, தூய சரீரமாய் நிறுத்த துதித்தனரே நம்மை தம் சூதராய், தூய சரீரமாய் நிறுத்த இணைத்தனரே நம்